Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மென்னாக இருக்கிறீங்க. உமனுக்கு வந்து இது காமன். உமன் நான் காட்டுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது மென்னுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மென்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இந்த மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கோ இல்லாட்டா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களையும் பார்த்தீங்கன்னா பியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸ்கின்னும் உங்களுக்கு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நேச்சுரல் அண்ட் மினிமலிஸ்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட்டு என்னோட ஒப்பீனியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம், நிறைய ட்ரை பண்ணலாம். பட் ஒரு பேசிக்கான இது மட்டும் காட்டுறேன். நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீலர்ஸ். ஸோ கன்சீலர் வந்து தாராளமாக மென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஷேட், உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேட் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின் கலரோட பிளெண்ட் ஆகி நேச்சுரலாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் டார்க் சர்க்கிள், பிளெமிசஸ், டார்க் ஸ்பாட், அந்த ஆக்னி ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஹைட் பண்ணி கொடுக்குறதுக்கு, ஸ்கின்னை வந்து ஈவனாக ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஸ்கின் உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டு ஃபிங்கர்ஸால் அந்த மாதிரி ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் கலரோட நமக்கு பிளெண்ட் ஆகி ஒரு ஈவன் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த டிஸ்கலரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆயிடும். ஸோ இதுக்காக கன்சிலர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மென்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீனேஜ்லேருந்து அப் டு அடல்ட் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரோ க்ரீமும் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு மேக்கப்பே வேணாம், பட் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக, நல்லா ஜீவியாக, க்ளோவியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோ க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரோ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஒரு டிவி க்ளோவி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அந்த சேம் டைம் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, நான் கொமடஜெனிக், ஒரு ஸ்கின் லைக் நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே சார், ஸ்ட்ரோ க்ரீம் வந்து யூனிக் ஷேடும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேடும் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் பிடிச்சது நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அஃபோர்டபுளாக கூட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி யூஸாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் போகிறீங்க, பார்ட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா யூஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோ க்ரீம் வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மென்னாக இருக்கீங்கன்னா ஸ்ட்ரோ க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இந்த லாக்மேட லூமி க்ரீமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர். ஸோ மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கும் ஸ்கின்னை வந்துட்டு அந்த ஸ்கின்னோட அந்த இதையும் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் தான். நீங்கள் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸில் போனால் இப்போ ட்ரை ஃப்ரம் இன்சைட், மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி இந்த பிராண்டில் போய்க்கலாம். கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் அஃபோர்டபுளில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அஃபோர்டபுள் ட்ரக் ஸ்டோர், கொஞ்சம் ட்ரக் ஸ்டோரில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி மேப்ளின், லாக்மி, கலர் பார் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து போகலாம். அவங்கள அப்படி அஃபோர்ட் பண்ண முடியல நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னது ப்ளூ ஹெவன், இன்சைட், மார்ஸ் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ராடக்ட்டு. தேர்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஐப்ரோ பென்சில். எஸ், ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணணும் மெயின் அப்படி சொல்லி பார்த்தா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஹோல் ஃபேஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரேம் பண்ணி காட்டுறது ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் வந்து அதுக்காக நான் வந்து லைன் போடு வரைய சொல்லி வட்டம்லாம் போட சொல்ல, ஜஸ்ட் நம்ம ஐப்ரோஸோட கேப்பை ஃபில் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நேச்சுரலான ஷேட் வந்து போங்க. நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மெஜாரிட்டி டார்க் டோன் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிளாக் ப்ரௌஸ்லாம் இருக்குன்னா ஜஸ்ட்டு கோனல் மாடலமாக இருக்குன்னா ஸ்பாஸ் ஏரியா வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி ஒரு ஸ்பூலி வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா உங்கள் ப்ரௌஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரேம் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்லா ஒரு நேச்சுரல் டிஃபைன் லுக் வந்து கொடுக்கும். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவுடர் ஐப்ரோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். டெயில் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும். ஐ மீன் வந்து நல்லா கொஞ்சம் அஸ் கம்பேர்ட் டு இன்னர் பார்ட் டெயில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அது வந்து டிப்ஸ் வந்து பார்த்துக்கிறங்க. இது நல்லா ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ப்ரௌஸும் ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டிண்டர் லிப் பாம். ஸோ டிண்டர் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம், பிளெயின் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால லிப்ஸை வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைஸாக, ப்ளம்பியாக, கண்டிஷனாக காட்டும். உங்களுக்கு அந்த ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் இல்லாமல், அந்த பீல்ட் ஆஃப் லிப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லாமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. தோல் உள்ள மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பார்க்குறது லிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டாக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலர் லிப் பாம்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடு மாதிரி உள்ள உங்கள் லிப் கலருக்கு தகுந்த மாதிரி கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் பிளெயின் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ லிப் பாமும் ஒரு டிண்டர் லிப் பாம் ஒரு பிளெயின் லிப் பாம் இஸ் மஸ்ட் ஃபார் நீங்கள் பார்ட்டியாக இருக்கணும், எவ்ரிடே யூஸாக இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் டே டைமில் போடுறது ரொம்பவே அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பவுடர். ஸோ பவுடர் வந்து எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுடர். ஸோ எதுக்காகனா உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு வேணும். ஸ்கின் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த சேம் டைம் மேட்டிஃபைடாக எனக்கு இருக்கணும். போது ஆண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டீ ஜோன்ஸ்லாம் அந்த அதிகமான ஆயில் வந்து சுரக்கும். ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு இதாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் மேட்சிங் ஷேட் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்ட்ரோ க்ரீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர், அப்புறம் பவுடர் செட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நேச்சுரல் மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்கின் மேட்சிங் ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு சீம்லெஸ் நேச்சுரல் பெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். இந்த
இந்த ஸ்டெப்ஸ்லாம் உமனுக்கு வந்து காமன், நான் மென்னுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ மென் வந்து மேக்கப் நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டால் தெரியாது, 100க்கு ஒரு 10% 15% தான் தெரியும், மற்றது தெரியவே செய்யாது. யாராவது ரொம்ப உன்னிப்பாக பார்த்து தடவி தேய்ச்சி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், மற்றபடி அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. ஸ்கின் லைஃப் ஃபினிஷ் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா பாய்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடலாம். இப்போ நேச்சுரலாக பாய்ஸ்க்கு வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதாவது ஒரு நல்லா லேசஸ் வந்து நல்லா ஃபுல்லராக இருக்கும். ஸோ அவங்களாம் மஸ்காரா போடணும்னு சொல்லி தேவையில்லை, ஜஸ்ட் ஐலாஸ் கலர் வச்சு என்ஹான்ஸ் பண்ணால ஐஸ் வந்து லிஃப்ட்டாக போன மாதிரி போயிடும். நீங்கள் உங்களுக்கு சில பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் அந்த அளவுக்கு இருக்காது, ஷார்ட்டாக தின்னாக இருக்கும். அப்படிங்கும்போது மஸ்காரா ஒரு 1 கோட் லோயர் லேசஸ் அப்பர் லேசஸில் போடும்போது உங்கள் லேஸை வந்து நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணியும் காட்டும், ஐஸும் நல்லா உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும், கண்கள் பார்க்க நல்லா டிஃபைண்டாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் போகலை அப்படின்னா கூட நீங்கள் ப்ரௌன் மஸ்கராஸ் கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம். பட் மஸ்கராஸ் வந்து பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் உங்கள் ஐ லேசஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஐஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அது நீங்கள் பார்ட்டி யூஸாக இருக்கட்டும், எவ்ரிடே யூஸாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ காஜல் வந்து இப்போ நல்லா ட்ரெண்ட், மென் யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக வந்து போயிடுச்சு. ஸோ காஜல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் காஜலும் வாட்டர் லைனில் போய்க்கலாம், இன்டென்ஸாக வேணுன்னா நீங்கள் பிளாக்கும் போய்க்கலாம், அதாவது உங்கள் விருப்பம். ஸோ அதுவுமே நீங்கள் நல்லா வாட்டர் லைனில் டைட் லைன் பண்ணிக்கலாம், இல்லை வாட்டர் லைனில் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு சில பாய்ஸ்லாம் வந்து பார்க்குறேன், சென்னை சைட்ஸ்லாம் ஒரு சில பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஜல் வந்து போட்டுருக்குறாங்க, கண்ணுக்குள்ளே வந்துட்டு அது க்ரேயாகவும் காட்டுது, பிளாக்காகவும் வந்து காட்டுது. நான் சம்டைம்ஸ் இந்த மால் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகும்போது ஒரு சில பேர் வந்து பார்க்குறேன், ஸோ அவங்களாம் வந்து போட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப எப்போலேருந்து காமனாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் வந்து தின்னாக வந்து போட்டுக்கோங்க, அப்பர் வாட்டர் லைன் லோயர் வாட்டர் லைன் தின்னாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு பிளாக் வேணாம், சட்டிலாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆஃபர் டார்க் ப்ரௌன் பென்சில் கூட நீங்கள் வந்து போகலாம். இது வந்து ஐஸை வந்து இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக டிஃபைண்டாக அவங்களுக்கு வந்து காட்டும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக ஐ கேப்சரிங்காக அவங்க வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தாராளமாக எல்லா ப்ராடக்ட்டும் போட்டாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வச்சு ஒரு எவ்ரிடே லுக், பார்ட்டி லுக் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் நீங்கள் வந்து போய்க்கிருங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக நான் வந்து ப்ராடக்ட் வந்து காட்டினேன். ஓகேவா? ஸோ இதில் மெஜாரிட்டி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த லாக்மியோட லூமி க்ரீம், இந்த மேப்ளினோட பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஜல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது போக உங்களுக்கு எது பிடிச்சிக்கிதோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீம்லெஸ், நேச்சுரல், பியூட்டிஃபுல்லான லுக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். கண்டிப்பாக பாய்ஸும் மென்னும் வந்து மேக்கப் வந்து அப்ளை பண்ணாமல் தப்பே இல்லை, உங்கள் ஃபேஸும் பார்க்க ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட் வந்து கேளுங்க. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய். ஸோ இது வந்து உமனுக்கு காமன், நான் சொன்ன மாதிரி உமன் கேர்ள்ஸுக்கு காமன். பாய்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒரு கிட் மாதிரி வச்சு நீங்கள் எவ்ரிடே யூஸ் நான் சொன்ன மாதிரி வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸ்கின் மேட்சிங் ஷேடு வந்துட்டு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நேச்சுரலாக அவங்க வந்து காட்டும், நீங்களும் மேக்கப் போட்ட மாதிரி எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்காது, நீங்களும் இந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், அவ்வளோ நல்லா பார்க்க சீம்லெஸ்ஸாக அவங்க வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பாய்.